பாஸ் என்ன ப்ரோக்ராம் வந்து பிபி ஜோடிகள் அந்த டான்ஸ் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டாங்க. செமிஃபைனல் வரையும் வந்துட்டாங்க. அப்படின்னு சொன்னாங்க ஃபைனல் போகணும், நாங்கள் வின் பண்ணணும், நாங்கள் எல்லாம் வேண்டிக்கணும் சுவாமினாங்க. நான் சொன்னேன் நினச்சி ஓகே நான் வேண்டிக்கிறேன், நீங்கள் வின் பண்ணிங்கன்னா என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். இப்போ டான்ஸ் ஆடுற போகும்போது எப்போயுமே குபேர பூஜை பண்ணோம்னா அந்த உபச்சாரங்கள் பண்ணும்போது டான்ஸ் பொம்மையை கையில் சுற்றி விடுவோம். அப்போ வந்து மரக்கட்டையில் உள்ள இருந்துச்சு. நான் சொன்னேன் இந்த டான்ஸ் பொம்மையை நீங்கள் வெள்ளியாக்கி கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். சரி கண்டிப்பாக வின் பண்ணால் வெள்ளியாக்கி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி போனாங்க, வின் பண்ணாங்க. வின் பண்ணதில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 பேருக்கும் வின்னர் கிடைச்சு. ஒருத்தவங்க வந்து ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ப்ரொஃபஷனல் டான்ஸர் கிடையாது. அவங்க வந்து ஆப்போசிட் வந்து ப்ரொஃபஷனல் டான்ஸரு. அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் டான்ஸருக்காக அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸும், கான்செப்ட் நல்ல கான்செப்டை சூஸ் பண்ணனால இவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸும் கிடைச்சி பெரிய ஒரு வினாக்கள் மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது வரை இந்த பிபி ஜோடிகளில் ஒரே டைப்லேருந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து அதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிது. அதுக்கேற்ற மாதிரி அழகாக வந்து அந்த டான்ஸ் ஆடுற பொம்மைக்கு வெள்ளி பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ரொம்ப வந்து இந்த வாழ்க்கையோட அதிசயத்தை பண்ணி கொடுத்தாங்க. அந்த ரம்பாதி இது வந்து குபேரோட மருமகள். நம்ம இங்கே பத்ரிநாத் போனோம்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். பத்ரிநாத்தை பார்த்தீங்கன்னா பத்ரிநாத்தோட பெருமாளோட ஃபோட்டோ. அந்த பெருமாளுக்கு பக்கத்தே குபேரன் இருப்பார். அந்த குபேரன் எதுக்காக வச்சிருக்காரு அந்த பெருமாளோட ஹிஸ்ட்ரி, அந்த பத்ரிநாத் டெம்பிள் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எப்பப்பெல்லாம் அந்த பத்ரிநாத் பெருமாளுக்கு வந்து மனசோர்வு வடிகிறாரோ அப்பப்போ குபேரன்கிட்ட சொல்லுவாராம் நான் மனசோர்வாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ குபேரன் என்ன பண்ணுவாராம், டீமை கூட்டி வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்து சந்தோஷப்படுத்துவாராம். அதுக்காக தான் அந்த பத்ரிநாத்தில் பெருமாளுக்கு பக்கத்துலேயே குபேரன் வச்சிருக்காரு அப்படிங்கிறது அந்த கதையை வந்து பத்ரிநாத் பெருமாளோட கதை சொல்லுது. இது நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, கலைகளுக்கும் யோகத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் சுக்கிரனுக்கும் மகாலட்சுமிக்கும் அதே மாதிரி குபேரனுக்கும் பெருமாளுக்கும் சம்பந்தம் உண்டு. அப்படி கலைகளுக்கும் குபேரனுக்கும் சம்பந்தம் உண்டு அப்படிங்கிற இதை நமக்கு உணர்த்துது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பத்ரிநாத் பெருமாள்லேயும் இங்கே வச்சுருக்காரு. குபேரோட மருமகள் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா கலைஞர் மக்கள் இங்கே வந்தாவே ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருக்குது. இன்னும் நிறைய நல்லது நடக்குது.